மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 53வது போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய அணிகளின் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமாய்ந்து குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்தவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் நாணய சுழற்சி வெற்றிப்பட தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தது. அந்த அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாட்ட நரேன் 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தே மற்றும் அளிக்க இரண்டாவது கட்டுக்காக குருபாஸ் மற்றும் ரஹானேக்கு இடையிலான இணைப்பாட்டம் 33 பந்துகளில் 56 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் குருபாஸ் 4 ஓட்டங்கள் 4 ஒரு 6 ஓட்டம் அடங்கல் 35 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ரஹானே 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 2 அடங்கல் 30 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்க ரகுவன்சி சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை இன்றைய தினத்தில் தமது அணிக்காக வழங்கியது. 4 ஓட்டங்கள் 5 அடங்கல் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ஆண்ட்ரூ ரசலோடு 33 பந்துகள் 64 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ரூ ரசல் 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக ஆட்டம் இழக்காது 57 ஓட்டங்களையும் ரெய்னு சிங் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை இறுதி நேரத்தில் காண்பித்திருந்த 6 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 19 ஓட்டங்களை மாட்டம் இழக்காதிருந்து பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்க. அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 206 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. பந்து வீச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக சோப்ரா ஆர்ச்சர் மற்றும் யுதிர் சிங், மஹேஷ் தீக்ஷன் மற்றும் ரியான் பராக் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. பதிலுக்கு துடுப்படுத்த வந்த ராஜஸ்தான் ராயல் அணி 207 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துரத்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்சி 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க யசாவி ஜஸ்வால் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை காண்பிக்க முயற்சி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. 21 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 3 இடங்கள் 34 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தோடு 3வது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைக்க முயற்சி செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யசாவி ஜஸ்வால் மற்றும் ரியான் பராக் இடையிலான 3வது விக்கெட் இணைப்பாட்டமாக 31 பந்துகள் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வழக்கில் ரஷாவி ஜஸ்வால் ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து 4வது துருவ் சூரல் 0-ஓடும் அணிந்து அசரங்க 0-ஓடும் ஆட்டம் இழக்க 6வது விக்கெட்டுக்காக சிம்ரன் ஹெட்மயர் மற்றும் ரியான் பராக் இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது. ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரையில் 48 பந்துகள் எதிர்கொண்டு 92 ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக சிவம் தூபே 14 ஓட்டங்கள் 14 பந்துகளில் 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 2 அடங்கல் 25 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் சோப்ரா ஆர்ச்சர் 8 பந்துகளில் 4 ஓட்டம் 1 இடங்களாக 12 ஓட்டங்களோடு ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளில் இருந்து 205 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. ஒரு ஓட்டம் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபாரமான ஒரு பரபரப்பான போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக வருண் சக்கரவர்த்தி மற்றும் மொயின் அலி, ஹர்ஷிக் ராணா தலா 2 விக்கெட்டுகளையும், வைபவ் அரோரா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். ஆகவே 25 பந்துகளில் 4 ஓட்டம் 9 6 ஓட்டம் சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடி 57 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்தார். ஆண்ட்ரூ ரசல் இந்த போட்டி நாட்டின் நாயகனாக தெரிவானதோடு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக 11 போட்டியில் பங்கு பெற்று 5 போட்டிகள் வெற்றி 5 போட்டி தோல்வி அடங்கலாக 11 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல் 12 போட்டிகளில் பங்கேற்று 3 போட்டிகளில் மாத்திரம் வெற்றி 9 போட்டிகள் தோல்வி 6 புள்ளிகளோடு இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.